அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் ஃபஜ்ர் தொடர். இனி சத்தியங்களை ஒவ்வொன்றாக நோக்குவோம். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. அதிகாலை என்பது ஒரு நாளின் பிறப்பு. இரவின் இருளை கிழித்து கொண்டு ஒரு ஒளிக்கீற்றை கிழக்கில் வெள்ளை கோடு போல் தோன்றும்போது அது நிகழ்கிறது. 10 இரவுகள் மீது சத்தியமாக. சூராவின் உரைத்தொடரை கருத்திற்கொண்டு நோக்கினால் இப்பிரயோகத்திற்கு 3 தொகுதிகளாக அமையும். 10 நாட்களை குறிக்கின்றது என பொருள் கொள்ளல் பொருத்தமாக அமைய முடியும். 3 தொகுதிகளாக அமையும் ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒரு விசேட தன்மை காணப்படுவது அவதானிக்கத்தக்கதாகும். முதலாம் 10 போது சந்திரன் மிகச் சிறியதொரு கீற்றாக ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து செல்கிறது. சந்திரன் அந்த இரவுகளின் ஒரு கணிசமான பகுதிக்கு ஒளி கொடுக்கிறது. இரண்டாவது 10 இரவுகளின் சந்திரன் தனது முழு தோற்றத்தையும் பெற்று பூரண சந்திரனாகிறது. இரவின் பெரும் பகுதி இந்நாட்களில் சந்திர ஒளியை பெறுகிறது. இறுதி 10 இரவுகளில் சந்திரன் படிப்படியாக தேய்வுறத் தொடங்குகிறது. இந்நாட்களிலேயே இரவில் சந்திரன் கொடுக்கும் ஒளியும் படிப்படியாக குறைந்து சென்று இறுதியில் மொத்தமாக இல்லாமல் போகிறது. இரட்டை மீதும் ஒற்றை மீதும் சத்தியமாக. தொடர்ந்து கருத்து தொடர்ச்சிக்கேற்ப நோக்கும்போது நாட்கள் பிறந்து செல்வதை குறிக்கும் என்பதே பொருத்தமாக அமையும். நாட்கள் 1, 2, 3, 4 என்பதாக ஒற்றையாகவும் இரட்டையாகவும் தொடர்ந்து பிறந்து செல்கிறது. செல்லும் இரவின் மீது சத்தியமாக. பூமியை சூழ்ந்து இருள் படிப்படியாக நீங்கி புதிய நாள் பிறக்கிறது என்ற உண்மையை இந்த சத்தியம் குறிக்கிறது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கும் மறுமையின் தண்டனை அல்லது வெகுமதி என்ற வாதத்தின் தொடரிலேயே இந்த சத்தியங்கள் வந்தன என ஏற்கனவே குறிப்பிட்டோம். மேலே விளக்கப்பட்ட வகையில் அந்நான்கு சத்தியங்களையும் ஒன்றாக எடுத்து நோக்கும்போது அவை அந்த வாதத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளமை தெளிவு. பூமியை இரவு மூடி பின்னர் அது விடியும் இந்த நிகழ்வை மேற்குறிப்பிட்ட சத்தியங்களின் ஊடே நோக்கும்போது இப்பிரபஞ்சம் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பராமரிப்பாளனால் ஆளப்படுகிறது. அவன் செய்யும் எதுவும் கருத்தற்று அர்த்தமற்று அமைவதில்லை. அவையெல்லாம் ஓர் ஆழ்ந்த சட்டத்தின் கீழேயே இயங்குகின்றன என்பது தெளிவாகிறது. இந்த பின்னணியில் ஒருபோதும் அவனது உலகில் இரவாக இருக்கையில் திடீரென நடுப்பகல் சூரியன் தலைக்கு மேல் தோன்றுவதில்லை. அவ்வாறே ஒரு மாலையில் சந்திரன் சிறு பிறையாக தோன்றி அடுத்த நாளே முழு பூரண சந்திரனாக ஆவதில்லை. இங்கு எல்லாம் ஒரு நியாயப்படி ஓர் ஒழுங்கின் கீழேயே இயங்குகின்றன. பிரபஞ்சத்தின் இதுபோன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் காணப்படுகின்றன என்பது தெளிவு. அவை ஒரு புறம் இருக்க இரவு பகலின் சீரான இயக்கம் என்ற இந்த ஒரு நிகழ்வை மட்டும் அறிவுபூர்வமாக ஒருவர் நோக்குகின்றார் என கொள்வோம். அப்போது அவர் இந்த ஒழுங்கமைப்பை சகல சக்திகளும் படைத்த பிரபஞ்ச ஆட்சியாளனே உருவாக்கி புவியில் தான் படைத்துள்ள எண்ணற்ற படைப்பினங்களின் இயக்கத்தோடு தொடர்படுத்தியிருக்க வேண்டும் என்றுணர்வார் என்பதில் சந்தேகமில்லை. இப்போது இத்தகைய நுண்ணிய பிரபஞ்சத்தில் வாழும் ஒரு மனிதன் மறுமை நாளை நிராகரிக்கின்றான் எனின் அவன் 2 தவறுகளை விடுகிறான். ஒன்று, பிரபஞ்சத்தை படைத்திருக்கும் மாபெரும் சக்தி படைத்தோனால் இறந்தன் பிறகு தன்னை மீண்டும் படைக்க முடியாது என்று மனிதன் கருதுகிறான். 2, நுட்பமான இயக்கம் கொண்டது இப்பிரபஞ்சம். திட்டமிட்ட வகையிலும் நியதிக்கேற்பவும் அது இயங்குகிறது. அத்தகையதொரு திட்டமிட்ட பிரபஞ்ச சூழலில் மனித செயல்கள் நன்மையாயினும் தீமையாயினும் அவற்றுக்கான கூலி கிடைப்பதில்லை என்று அவன் நினைக்கிறான். இவ்விரு முடிவுகளும் அறிவுபூர்வமானவை அல்ல, முட்டாள்தனமானவை என்பதை அந்த சத்தியங்கள் சுற்றும் பிரபஞ்ச உண்மைகளை அவதானிக்கும் யாரும் ஏற்றுக்கொள்வர். இந்த சத்தியங்களுக்கான இன்னொரு விளக்கத்தையும் கீழே தருகிறோம். அது கலாநிதி தசூக்கி ஹசன் என்ற ஆய்வாளரின் அபிப்பிராயம் ஆகும். அது மிகவும் வித்தியாசமான கருத்தாயினும் அல் குர்ஆனின் வசனங்கள் எவ்வளவு தூரம் மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றன என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணமாகும். அவர் விளக்கும் கருத்தை இங்கே சுருக்கி தருகிறோம். இலக்கியத்தில் இரவு, பகல், ஒளி, இருள் என்ற சொற்கள் குறியீட்டு பொருட்களை தரக்கூடிய வகையில் பிரயோகிக்கப்படுவதுண்டு. இந்த வகையில் இரவு கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் என்ற பொருள்களில் பாவிக்கப்படுகிறது. சூரா ஃபஜ்ரை ஆழ்ந்து நோக்கிய போது இக்கருத்துக்கள் எனது நினைவில் வந்தன.
தொடர்ந்து சூரா ஃபஜ்ரின் சத்தியங்களுக்கு புதியதொரு பொருள் எனது உள்ளத்தில் எழுந்தது. அதிகாலை என்ற பதத்தில் உலகினதும் மறுமையினதும் ஈமானிய சம்பாத்தியங்கள் உதிப்பதை நான் கண்டேன். அதுக்கு நேரெதிர் நிலை இரவுகள். இந்நிலைகளில் சில தனி மனிதனோடு தொடர்புபடுகின்றன, ஏனைய சமூகத்தோடு சம்பந்தப்படுகின்றன. ஒற்றை இரட்டை என்பதன் பொருள் இதுவாகும். இறை தூதுகள் அந்த இரவுகளை, துன்பங்களை, அநீதிகளை எவ்வாறு ஒழிக்கும், அத்தகைய இரவு ஓடி ஒழிய அதிகாலை சமூகம் ஒன்றின் விடிவு எவ்வாறு தோன்றும் என்பது பற்றி சிந்திக்குமாறு உணர்த்துவது தான் இச்சத்தியங்களின் பொருளாகும். அடுத்து இதே சத்தியத்தில் வரும் அந்த 10 இரவுகளும்: 1. ஆதின் இரவு, சமூதின் இரவு, ஃபிர்அவுனின் இரவு, வளங்கள் மூலமாக சோதனையின் இரவு, வறுமை என்ற சோதனையின் இரவு, அனாதையை கவனிக்கிறீர்கள் இல்லை என்ற இரவு, ஏழைக்கு உணவளிக்க தூண்டுகின்றீர்கள் இல்லை என்ற இரவு, வாரிசுகளை சொத்துக்களை முழுமையாக சாப்பிட்டு விடுகிறீர்கள் என்ற இரவு, செல்வத்தில் அளவு மீறி பற்று வைக்கின்றீர்கள் என்ற இரவு, உலக அழிவு, மறுமையின் தோற்றம் என்ற இரவு. இங்கே தரப்பட்ட முதல் 9 இரவுகளிலும் மனிதன் செயற்சுதந்திரத்தோடு செயற்படுகிறான். இறுதி 10வது உலக அழிவு என்ற இரவோடு மனிதன் செயல் சுதந்திரத்தை இழந்து விடுகிறான். அந்த மிக பிரமாண்டமான இரவின் போது கை சேதப்படுவது தவிர மனிதனால் வேறெதுவும் செய்ய முடிவதில்லை. அந்த இரவின் இரகசியங்களை அறிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டுமே. அது மனிதன் கடும் நெருக்கடிக்குள்ளாகும் இரவு. அப்போது மனிதன் உலக வாழ்வில் தான் செய்த எல்லா செயல்களையும் நினைவு கூர்வான். அந்நிலையில் எதுவும் செய்து கொள்ள முடியாத மனிதன், எனது இவ்வாழ்வுக்காக நான் பலவற்றையும் செய்து சமர்ப்பித்திருக்க கூடாதா என்று மிகுந்த கைசேதத்தோடு அங்கலாய்ப்பான். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக என அதிகாலையோடு துவங்கிய சத்தியம் செல்லும் இரவின் மீது சத்தியமாக என அதிகாலையோடு முடிவடைகிறது. அந்த விடிவே மறுமையில் நல்லோருக்கான மகத்தான விடிவாகும். அருள்கள் நிறைந்த திருப்தியும் நிம்மதியும் மிக்க வாழ்வாகும். சூராவின் இறுதிப்பாதி இதனையே விளக்குகிறது. இவ்வாறு சமூக வாழ்விலும் தனிமனித வாழ்விலும் தோன்றும் பெரும் பிரச்சினைகளையும் சோதனைகளுமே சூரா இவ்விரவுகள் என குறிப்பிட்டது. அவற்றிலிருந்து விடுதலை பெறும் வழிகளை மனிதன் சிந்திக்க வேண்டும். அப்படியானதொரு விடுதலை போராட்டத்தையே இறை தூதுகள் கொண்டு செல்கின்றன என இச்சத்தியங்களுக்கு கலாநிதி தசூக்கி ஹசன் விளக்கம் கண்டார். இந்த சூறாவில் வந்த சத்தியங்களுக்கான 3 வகை விளக்கங்களும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டவை அன்று. அல் குர்ஆனின் வசனங்களை 3 கோணங்களில் அணுகியமையின் விளைவே இதுவாகும். எனவே 3 விளக்கங்களையும் ஏற்று அந்த வசனங்களை 3 வகைகளில் புரிந்து கொள்வோம். எனினும் இவற்றில் ஒரு விளக்கம் அடுத்த விளக்கங்களை விட அல் குர்ஆனின் சொற்பிரயோகங்களுக்கும் சூறாவின் கருத்தோட்டத்திற்கும் மிக நெருக்கமாக இருக்க முடியும் என்பதை மறுக்க முடியாது. சத்தியங்களை தொடர்ந்து அதற்கான பதில் வர வேண்டும். இங்கே நாம் நேரடியாக இப்பதிலையும் காணவில்லை. அல் குர்ஆன் விளக்குரை ஆசிரியர் சிலர் பின்னால் வரும் வசனங்கள் அதன் பதிலை உள்ளடக்கமாக கொண்டுள்ளன என கூறுகின்றனர். நேரடி வசனங்களில் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதே அதற்கான பதிலாகும் என்றும் அவர்கள் கூறுவர். நிச்சயமாக உமது இரட்சகன் ஆழ்ந்து கவனித்து கொண்டே உள்ளான் என்று பின்னால் வரும் வசனமே சத்தியங்களின் பதிலாகும் என்று சிலர் கூறுவர். சூரா சத்தியத்திற்கான பதிலை தெளிவாக ஒரு வசனத்தில் கூறவில்லை. பின்னர் வரும் வசனங்களை அவதானிக்கும் போது அவை வரம்பு மீறிய போக்கும் சீர்குலைவுகளை ஏற்படுத்தும் மனித நடத்தைகளும் என்ற கருத்தை விளக்குவதாக அமைந்துள்ளன என்பது தெளிவு. அந்த விளக்கமே சத்தியத்திற்கான பதில் என கொள்ள வேண்டும். இது ஷஹீத் சையத் குத்துபின் கருத்து. இங்கு வந்துள்ள சத்தியங்கள் பதில் சொல்லும் அமைப்பில் சொல்லப்பட்டவை அல்ல. சத்தியம் சுட்டும் கருத்துக்களை மனிதன் ஆராய்ந்து தெளிவு பெற வேண்டும் என்பதே அதன் நோக்கம். எனவேதான் சத்தியங்களை தொடர்ந்து சூரா அறிவுடையோருக்கு இவற்றில் சத்தியம் செய்ய நியாயமுள்ளது என ஏற்க முடிகிறதா என வினா எழுப்புகிறது. இது கலாநிதி ஆயிஷா அப்துல் ரஹ்மானின் கருத்து. இக்கருத்துக்களில் கலாநிதி ஆயிஷா அப்துல் ரஹ்மானின் கருத்தே பொருத்தமாக தெரிகிறது. ஏனெனில் சூறாவின் கட்டமைப்புக்கும் போக்குக்கும் ஏற்ப அமையும் விளக்கமாக அது அமைகிறது. சத்தியங்களின் பின்னர் சூரா சீர்குலைவுகளிலும் வரம்பு மீறிய அநியாய அட்டூழியங்களிலும்
ஈடுபட்ட சில சமூகங்களின் அழிவை விளக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.